ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐஇசி ரினிவல் பண்றத பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிகலா வந்து போட்டுட்டு இருக்கோம். அதே மாரி கீழ வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஐஇசி அதாவது இம்போர்ட், எக்ஸ்போர்ட் வந்து அப்டேட் ரினிவல் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, 30/6/2024 தான் லாஸ்ட் டேட்டு. இன்கேஸ் நீங்க வந்து அப்டேட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவா உங்களோட ஐஇசி கோட வந்து இன்ஆக்டிவ் மாரி பண்ணிடுவாங்க. ஸோ இது பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்றத இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 டாக்குமெண்ட் அதாவது நேம் ஆஃப் பிசினஸ் என்டிட்டி பிளஸ் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் என்டிட்டி. இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா காமன் தான். நீங்க ஆல்ரெடி இன்கேஸ் உங்க பிசினஸ் வந்து என்ட்ரி பண்ணியிருந்தா அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே உங்க கையிலேயே இருக்கும். 3 வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் டீடைல்ஸ். அதாவது இப்ப உங்களோட பிரின்சிபல் பிளேஸ் தவிர மீதி எங்கெல்லாம் நீங்க வந்து பிரான்ச் வச்சிருக்கீங்க அப்படின்ற டீடைல்ஸும் நீங்க வந்து ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கும். இப்ப சென்னையிலே 3, 4 வச்சிருந்தீங்கன்னா, நீங்க சென்னையில இருக்க 3, 4 பிரான்ச்ச ஆட் பண்ணணும். அதே மாரி மும்பை, டெல்லி, கொல்கட்டா அங்கெல்லாம் வந்து நீங்க ஜிஎஸ்டி நம்பரோட வச்சிருக்கீங்க. பிரான்ச்சஸ் இருக்கு அப்படின்னா, அந்த பிரான்ச்சஸும் நீங்க வந்து ஆட் பண்ற மாரி இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா, ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி. இந்த ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, பேனு, ஆதார் இதுதான் மெயினா வந்து உங்களுக்கு தேவைப்படும். அடுத்தது பேன் நம்பர் ஆஃப் என்டிட்டி. பேன் நம்பர் வந்து நீங்க பேன் நம்பர் வாங்கி தான் நம்ம வந்து பிசினஸ் நேம் எல்லாமே பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பேன் நம்பர் வாங்குன தான் நம்ம வந்து எல்லாமே பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க கம்பெனிஸ்ல எத்தன டைரக்டர்ஸ் இருக்காங்களோ, அத்தன டைரக்டர்ஸ் டீட்டெயில்ஸும் வேணும். அவங்களோட பேனு, ஆதார், டின் நம்பர், பிளஸ் அவங்களோட அட்ரஸ், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர். இதுல டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி நம்ம வந்து அதில புரொவைட் பண்ணணும். ஏன்னா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்டான டீட்டெயில்ஸ். இன்கேஸ் அத புரொவைட் பண்ணலன்னா, சிஸ்டம் வந்து அலோவ் பண்ணாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பிசினஸ் ஃபார்ம் பண்ணதுக்கான இன்கார்ப்பரேஷன் சர்டிஃபிகேட்டும், பிளஸ் பார்ட்னர்ஷிப் டீடும் வந்து உங்களுக்கு வேணும். இன்கேஸ் சோல் ப்ரொப்ரைட்டர்னா உங்களுக்கு வந்து பிசினஸ்க்கு என்ன ப்ரூஃப் இருக்கோ, அந்த ப்ரூஃப் வந்து நீங்க சப்மிட் பண்ணா கூட ஓகே. ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இல்லன்னா எம்எஸ்எம்இ இல்லன்னா ரென்டல் அக்ரீமெண்ட் இந்த மாரி நீங்க வந்து சப்மிட் பண்ணா கூட ஓகே. ப்ரூஃப் ஆஃப் பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி அடுத்து ரென்டல் அக்ரீமெண்ட் இது 2 தான் மெயின். இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்கார்ப்பரேஷன் சர்டிஃபிகேட்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு வந்து கம்பல்சரி. பார்ட்னர்ஷிப் டீடுக்கு வந்து பார்ட்னர்ஷிப்னாலே பார்ட்னர்ஷிப் டீட் வந்து கம்பல்சரியா நீங்க வந்து புரொவைட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, பேங்க் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு கேன்சல் செக் வந்து நீங்க அட்டாச் பண்ற மாரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் எவ்ரி இயர் ரினியூவல் பண்ணணுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இது ஒன்ஸ் வாங்கிட்டா லைஃப் டைம் வந்து இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இத வந்து ரினியூவல்லாம் பண்ணணும்னு கிடையாது. பட் இயர்லி ஒன்ஸ் இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த அப்டேட் அதாவது ரினியூவல் சொல்லல. இத வந்து ஜஸ்ட் அப்டேட். இன்கேஸ் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் மாறி இருந்துச்சுன்னா, நீங்க வந்து இத அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாரி இப்ப ரீசென்ட்டான அமெண்ட்மென்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து வேலிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் இஸ் வேலிடிட்டி ஃபார் லைஃப் டைம். ஸோ இட் இஸ் நாட் ரிக்வயர்ட் டூ அப்டேட் ஆர் ரினியூவல். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ நீங்க வந்து இத வந்து வருஷம் வருஷம் போயிட்டு நீங்க ரினியூவலோ, இதுக்கான பேமெண்ட் பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதே மாரி நான் சரண்டரும் வந்து பண்ணிக்கலாமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் ஐஇசி ஹோல்டர் டஸ் நாட் வாண்ட் டு ஆப்பரேட் த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ், தென் ஷி கேன் சரண்டர் த ஐஇசி பை இன்ஃபர்மேட்டிங் த டிஜிஎஃப். அதாவது நீங்க வந்து இப்ப ஐஇசி கோட நான் இனிமேட்டு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போறதில்ல அப்படின்னீங்கன்னா, நீங்க வந்து ஐஇசி கோட வந்து நீங்க சரண்டரும் பண்ணிக்கலாம். இதனால உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்க ஜஸ்ட் அந்த வெப்சைட்ல விசிட் பண்ணிட்டு நீங்க வந்து சரண்டர் ஆர் கேன்சலேஷன் ஆஃப் ஐஇசி ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி போட்டாலே போதும். பட் அதுக்கான ரீசன்ஸ் வந்து நீங்க வந்து ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி பண்றது அப்படின்றத ஒன்ஸ் வந்து பிராக்டிகலா பார்த்துடலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐஇசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து உங்களுக்கு வியூ பண்ணிக்கலாம். ஐஇசி ப்ரொஃபைல்ல விசிட் பண்ணிக்கலாம். சரண்டர் பண்ணணும்னா இங்க வந்து சரண்டர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதோ ஒரு அ சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அந்த மாரினா, அதுக்கான ரிவோகேஷன் நீங்க வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அப்டேட் அண்ட் மாடிஃபை தான் வந்து பண்ண போறோம். ஸோ அப்ளை. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் அத வந்து ப்ரொசீட் டூ எக்ஸிட்டிங் ஜஸ்ட் நம்ம ஒரு கோ த்ரூ மட்டும் பண்ணிக்கலாம் அத. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ். அதாவது பேசிக் டீட்டெயில்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்பெனியோட நேம் அண்ட் பான் நம்பர், எப்ப இன்கார்ப்பரேஷன் ஆச்சு, கம்பெனியோட சின் நம்பர், இது ஜிஎஸ்டி நம்பர் இது எல்லாமே புரொவைட் பண்ற மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாம பிரைவேட் லிமிட்டடா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து ஆர்ஓசி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே புரொவைட் பண்ற மாரி இருக்கும். பான் வந்ததுக்கான ப்ரூஃப் பிளஸ் இன்கார்ப்பரேஷன் சர்டிபிகேட் வந்து நீங்க புரொவைட் பண்ற மாரி இருக்கும். செகண்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து ஜெனரல் இன்ஃபர்மேஷன் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டீட்டெயில் ஆஃப் ப்ரொப்ரைட்டர், பார்ட்னர் இவங்க டீட்டெயில் ஃபில் அப் பண்ணணும்.
அதுக்கப்புறம் பேங்க் இன்ஃபர்மேஷன், அதுக்கடுத்து அதர் டீட்டெயில்ஸ், டிக்ளரேஷன், அது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க சப்மிட் பண்ணிடலாம். இப்ப ஜெனரல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன். அடுத்தது ஃபார்ம் டீட்டெயில். உங்க கம்பெனி வந்து உங்க அட்ரஸ் வந்து எங்க இருக்கு? இது வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கா? இதுக்கான ப்ரூஃப், சர்டிஃபிகேட் இந்த மாரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இதுல வந்து அட்டாச் பண்ணணும். 3 வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ச் டீட்டெயில்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரல் இன்ஃபர்மேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. ஒண்ணு வந்து பேசிக் டீட்டெயில், ஃபார்ம் டீட்டெயில், அடுத்து பிரான்ச் டீட்டெயில். இப்போ உங்க கம்பெனிஸ் வந்து எங்கெங்கலாம் வந்து பிரான்ச்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது இன்கேஸ் உங்க ஜிஎஸ்டியே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த மாரி இல்லன்னா, நோ குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரான்ச் வந்து ஆக்டிவ் பிரான்ச்சா இது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுவும் வந்து நீங்க டிக் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களோட பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து ஆக்டிவ்ல தான் இருக்கும். ஸோ ஆக்டிவ்னு டிக் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் ப்ரொவைட் பண்ணணும். அட்ரஸ் 1ன்னு இருக்கிறதுல இருந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த கம்பெனியோட அட்ரஸ் ஃபில்அப் பண்ணணும். எந்த சிட்டி, பின்கோட், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் இது எல்லாமே நீங்க வந்து ஃபில்அப் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 பிரான்ச்சஸ் கிட்ட இருக்கு. அதனால நம்ம 7 பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சேவ் அண்ட் கன்டின்யூ. இப்ப செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, செகண்ட் அதாவது இந்த செகண்ட் டீட்டெயில்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பார்ட்னர்ஸ் அண்ட் ப்ரொப்ரைட்டர் டைரக்டர்ஸ் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்க வந்து அப்டேட் பண்ற மாரி இருக்கும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட இன்கேஸ் பிரைவேட் லிமிடெடா இருந்தாங்கன்னா, கம்பல்சரி டின் நம்பர்ன்றது வாங்கியிருப்பாங்க டைரக்டர்ஸுக்கு. அந்த டின் நம்பர் வந்து போடணும். இவங்க இன்கேஸ் ஏதாவது கோஆர்டினேஷன்ல டைரக்டரா இருக்காங்களா? அப்படின்றத கேட்பாங்க. இல்லன்னா நீங்க இல்லன்றத வந்து டிக் பண்ணிக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இதுல நேம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஆஸ் பெர் பான் டேட் ஆஃப் பர்த் படி நீங்க வந்து இதுல ஃபில் அப் பண்ணிக்கணும். அவங்களோட பான் நம்பர் பிளஸ் டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா, பான்ல என்ன இருக்கோ அதுதான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அடுத்து டைட்டில் இது வந்து மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் அதாவது ஜென் ஆர் உமன் அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். உங்களோட நேமு, ஃபாதர் நேம், அட்ரஸ், எந்த சிட்டில இருக்காங்க, மொபைல் நம்பர் வந்து கம்பல்சரியா வந்து நீங்க வந்து ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இது எல்லாமே ஃபில் அப் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் ஆட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆட் ஆயிடும். இவங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 டைரக்டர்ஸ் கிட்ட இருக்காங்க. ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ட்ரி பண்ணியாச்சு. ஸோ சேவ் அண்ட் கன்டின்யூ. இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் இன்ஃபர்மேஷன். இந்த பேங்க் இன்ஃபர்மேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா ஜெனரலா உங்களோட அக்கவுண்ட் நம்பர் ப்ரொவைட் பண்ணணும். பிளஸ் அக்கவுண்ட் ஹோல்டர் நேம். அதாவது உங்க பேங்க்ல வந்து எந்த மாரி உங்களோட நேம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, கம்பெனில என்ன இன்கார்ப்பரேஷன் இருக்கோ அது ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஐஎஸ்ஐபி கோடு, பேங்க் நேமு, பேங்க் ஆ பேங்க் அக்கவுண்ட் நேமு பிளஸ் பிரான்ச் நேமு. இது வந்து பிரைமரியான அக்கவுண்டா? இது இல்லாம உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன்டா வேற ஏதாச்சும் அக்கவுண்ட்ஸ் இருக்கா? அப்படின்றதையும் நீங்க வந்து ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு கேன்சலேஷன் செக் லீஃப் வந்து நீங்க வந்து அட்டாச் பண்ற மாரி இருக்கும். ஸோ ஓகே. இது எல்லாமே ஃபில் அப் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் ஆட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆயிடும். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 4த் வந்து அதர் டீட்டெயில்ஸ். இப்ப வந்து உங்க பிசினஸ் வந்து என்ன மெயினா ஒரு ஃபோக்கஸா பண்றாங்க அப்படின்றத வந்து நீங்க வந்து இதுல வந்து இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் அதர்ஸ் ஏதோ ஒண்ணு. நீங்க இம்போர்ட்டும் பண்றீங்க, எக்ஸ்போர்ட் பண்றீங்க. இந்த மாரி நீங்க வந்து குட்ஸ்னா இந்த மாரி கெமிக்கல் அலைட் ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ், இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ், ஃபிஷ் அண்ட் மெரைன் ப்ராடக்ட்ஸ், ஃபுட் ப்ராடக்ட், ஹேண்டிகிராஃப்ட், லெதர் இந்த மாரி நெறைய வந்து மெயினான ஹெட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த இதுல வந்து உங்களுக்கு எது கவர் ஆவுது அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்க வந்து அதுல வந்து டிக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாரி வந்து நீங்க டிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓகே அப்டின்ற மாரி அர்த்தம். இதுக்குள்ள வந்து நீங்க சப்பா வந்து நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். பட் இதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டா உங்களுக்கு இதோட மேட்ச் ஆவணும். இந்த மாரி குட்ஸும் நீங்க இம்போர்ட் பண்றதும் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்றதும் பண்ணிக்கலாம். இவங்க வந்து அதர் சர்வீஸ் பண்றதும் பண்ணிக்கலாம். இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் உங்க கம்பெனியோட நேச்சர் ஆஃப் பிசினஸ், நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் பொறுத்து எந்த ஹெட்ல உங்களுக்கு வந்து போட்டா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும்னு பார்த்து நீங்க வந்து அந்த ஹெட்ல வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஜஸ்ட் சேவ் அண்ட் கன்டின்யூ. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் டிக்ளரேஷன் மாரி. நான் எல்லாம் இது ஒத்துக்கிறேன். கஸ்டம்ஸ் ஆக்ட் இந்த இதுல வந்து நான் எல்லாமே ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, ஜஸ்ட் நீங்க வந்து இந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிட்டு, உங்களோட அட்ரஸ போட்டு நீங்க வந்து ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து சேவ் ஆயிடும். ஸோ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் சம்மரி. இந்த அப்ளிகேஷன் சம்மரி நீங்க குடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து இந்த பிரிவியூ ஐஇசி அப்ளிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன ஓப்பன் பண்ணிட்டு, உங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு, நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு மேனுவலா செக் பண்ணுங்க. இன்கேஸ் நம்ம ஏதாச்சும் நம்மள மீறி ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா? அப்படின்றத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிட்டு, இல்லன்னா இந்த டிராஃப்ட் வந்து உங்க கிளையன்ட்க்கு அனுப்புங்க. இதுல இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓகேவா? எப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்ப நம்ம என்னென்னலாம் ஃபில் அப் பண்ணோமோ, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தனித்தனியா வந்து காட்டும். இதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் சைன் இன் வந்து பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒண்ணு டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலியமா நீங்க வந்து சைன் பண்ற மாரி இருக்கும். அப்படி இல்லன்னா ஆதார் ஓடிபி மூலியமா நீங்க வந்து சைன் பண்ற மாரி இருக்கும்.
ஸோ இதுல எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ, அத வச்சு நீங்க வந்து சைன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. ஜஸ்ட் நீங்க சைன் மட்டும் பண்ணா மட்டும் போதும். ஆனா கம்பல்சரி உங்களுக்கு வந்து டிஎஸ்சி வந்து அப்ளிகபிள் ஆயிடும். இன்கேஸ் டைரக்ட்டா பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா உங்களுக்கு வந்து டிஎஸ்சி வந்து கம்பல்சரியா ஆயிடும். ஐ ஹோப் இந்த சீசன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.